திமுக அதிமுக எனும் இரு பெரும் கட்சிகள் கோலோச்சிய தமிழக அரசியல் களத்தில் புதிதாக ஒரு கட்சி தோன்றி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது எனில் அது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம்தான். இந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய அந்த முதல் நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் இந்த 20 வருடத்தில் பயணித்த பாதையை சற்று விரிவாக பார்க்க போகிறோம். வணக்கம், இது மக்கள் பார்வை. கடந்த 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மக்கள் அனைவராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற நடிகர் விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சிதான் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியை துவங்குகிறார். அதிலிருந்து ஓராண்டில் நடக்கவிருந்த சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் களம் அப்போதே சூடு பிடித்திருந்தது. அந்த வேளையில் தேர்தல் களத்தில் இருந்த பல்வேறு கட்சிகள் தங்களோடு தேசிய முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். ஆனால் யாருடனும் கூட்டணி இல்லாமல் மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி என்று அறிவித்து 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தனித்து நின்று சந்தித்தார் கேப்டன் விஜயகாந்த். 234 தொகுதிகளிலும் தன்னுடைய வேட்பாளர்களை தனித்து நிறுத்தி கூட்டணி ஏதுமற்று அந்த தேர்தலை எதிர்கொண்டார் கேப்டன் விஜயகாந்த். ஆனால் அந்த தேர்தலின் முடிவு அனைவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆம், போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்கள் தோற்று போனாலும் கட்சியின் தலைவராக ஒற்றை மனிதராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 8.3% வாக்குகள் வித்தியாசத்தில் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி வாகை சூடி ஒற்றை ஆளாக ஒட்டுமொத்த கட்சியின் பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் கேப்டன் விஜயகாந்த். அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தனித்து நின்று 40 தொகுதிகளிலும், தமிழ்நாட்டில் 39 தொகுதி, பாண்டிச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகளிலும் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி 2009 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அந்த தேர்தலில் அவர் எதிர்பார்த்ததை போல வெற்றி அமையவில்லை. ஆம், வெறும் 0.75% வாக்குகளை மாத்திரமே தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் பெற்றது. ஆனாலும் அது வீழ்ச்சி அல்ல, எதிர்வரவிருக்கிற தேர்தலை அணுகுவதற்கான பயிற்சியாக எடுத்துக்கொண்டு 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து தனக்கு வழங்கப்பட்ட 40 தொகுதிகளில் 29 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடி திராவிட முன்னேற்ற கழகத்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கம்பீரத்தோடு அமர்ந்தார் கேப்டன் விஜயகாந்த். அந்த தேர்தலில் கிடைத்த மாபெரும் வெற்றியால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் முரசு என்கிற நிரந்தர சின்னத்தையும் தனதாக்கி கொண்டது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றியின் பாதையில் உச்சம் நோக்கி சென்று கொண்டிருந்த தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் 2014ஆம் ஆண்டு ஒரு சறுக்கலை சந்தித்தது. ஆம், 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது தேசிய திராவிடர் முன்னேற்ற கழகம். அந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் அதிக தொகுதிகள் வழங்கப்பட்ட ஒரு கட்சி எதுவெனில் தேசிய திராவிடர் முன்னேற்ற கழகம் தான். அப்போது அந்த கட்சிக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை 14. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் தனக்கு வழங்கப்பட்ட 14 தொகுதிகளிலும் தோல்வியை மாத்திரமே சந்தித்தது தேசிய திராவிடர் முன்னேற்ற கழகம். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போது இருந்த 29 சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து கட்சியை விட்டு விலகிய காரணத்தினால் அதுவரையில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டிய சூழலும் நிர்பந்தமும் ஏற்பட்டது. பல சூழ்ச்சிகளையும் சவால்களையும் கண்ட தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அதிலிருந்து மீண்டு 2016ஆம் ஆண்டு நடக்கவிருந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை ஒருங்கிணைத்தது. அந்த கூட்டணியில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகளாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகள் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழ் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் நல கூட்டணியாக தங்களை அறிவித்துக் கொண்டு 2016ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். முதல் முறையாக தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு இணையாக
மற்றொரு அதாவது மூன்றாவது கூட்டணி ஒன்று தேர்தல் களத்தில் இந்த இருவேறு கட்சிகளையும் எதிர்கொண்டது. இந்த இருவேறு கட்சிகளையும் எதிர்கொண்டது இதற்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஆனால் அந்த தேர்தலிலும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மக்கள் நல கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் தோல்வியைத்தான் தழுவினார்கள். அந்த தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடி ஆட்சியை அமைத்தது. இந்த தொடர் தோல்விகளின் எதிரொலியாக தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் பல்வேறு அடுத்த கட்ட தலைவர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு பல்வேறு கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதன் காரணமாய் சற்று சலசலத்து போனது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு சமூக வலைதளங்களில் கட்சியை குறித்தும் கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறித்தும் சமூக வலைதளங்களில் கட்சியின் மீது இருக்கிற விமர்சனங்கள், கடந்த தேர்தல்களில் கட்சி சந்தித்த தொடர் தோல்விகள், இதோடு சேர்ந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நல குறைவு, இப்படியான இந்த மும்முனை தாக்குதல்களில் சிக்கி தவித்தது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் துவங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தான் போட்டியிட்ட 60 தொகுதிகளிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது தேசிய திராவிடர் முன்னேற்ற கழகம். அதன் பிறகு கட்சியின் தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டு 2023 டிசம்பர் மாதம் 28 அவர் உயிர் பிரிந்தது. அதன் பிறகு கட்சியின் தலைவராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய திராவிடர் முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலிலும் தேசிய திராவிடர் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றியை பெற முடியாத சூழலில் இப்போது 2026 நடக்கவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு புது வேகத்தோடும் புதிய ரத்தத்தோடும் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது தேசிய திராவிட முன்னேற்ற கழகம். வருகிற தேர்தலில் பிரேமலதா அவர்களின் தலைமையில் இயங்குகிற தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது, எத்தனை தொகுதிகளில் வெல்லப் போகிறது என்பதை வருகிற தேர்தலின் முடிவுகளில் இருந்துதான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். வருகிற தேர்தலினுடைய முடிவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய தேசிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மக்கள் மனதில் எப்போதும் ஒரு அழுத்தம் திருத்தமான அதிர்வை ஏற்படுத்தியவர்கள் என்பதை மறுக்க முடியாது. நன்றி. மீண்டும் வேறொரு கட்சியோடும் அந்த கட்சி கடந்து வந்த பாதை சார்ந்த செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மக்கள் பார்வை.